நம்ம வாழ்க்கையில் திருப்பம் வரணும்னு ஒரு விதி இருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கு உங்களால் வர முடியும். அது மட்டும் இல்லாமல் சோழ நாட்டு திருச்செந்தூர்னு அழைக்கக்கூடிய இந்த தலத்தில் முருகனோட பாதம் பட்டுச்சு. முருகனோட பாதம் பட்ட 2 தலங்களில் இந்த தலமும் ஒன்று. இந்த கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யறதுக்கான பணியில திருச்செந்தூர்ல இருந்தப்போ சூரபத்மனோட 2வது மகனான இரண்யாசுரன் தன்னோட தந்தைக்கு பிதுர்க்கடன் செய்யறதுக்காக போர்ல இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடியில இருக்கக்கூடிய கடல்ல சுறாமீன் வடிவம் எடுத்து மறைஞ்சிருக்கார். இதனை தெரிஞ்சுக்கிட்ட முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட தாயான பார்வதி தேவியோட ஆசியோட இரண்யாசுரனை வதம் செய்கிறார். இரண்யாசுரன் சிறந்த சிவபக்தன் என்பதால முருகப்பெருமானுக்கு சிவபக்தனை கொன்றதுக்கான பாவம் சேருது. அந்த பாவத்திலிருந்து விமோசனம் பெறுவதற்கு தரங்கம்பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துல குரா மரத்தடியில அமர்ந்து தவம் இருக்கிறாரு. அந்த தவத்துக்கு மெச்சிய சிவபெருமான் முருகப்பெருமானோட பாவத்திலிருந்து விமோசனம் அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தெய்வானை முருகப்பெருமான திருமணம் செய்யறதுக்காக இந்த தலத்துல தான் தவம் இயற்றிருக்காங்க. இந்த தலத்திலிருந்து திருப்பரங்குன்றத்துக்கு போக விடை பெற்றதாலும் முருகப்பெருமானோட பாவத்திலிருந்து விடை கிடைச்சதாலும் இந்த தலத்துக்கு பெயர் விடைக்கழின்னு பெயர் வந்திருக்கு. அதுபோல முருகப்பெருமானோட 6 படை வீடுகளை தவிர முருகப்பெருமான் காலடிப்பட்ட 2 தலங்கள்ல இந்த தலமும் ஒன்று வள்ளி மலையில வள்ளிய திருமணம் செய்யறதுக்காக முருகப்பெருமான் காலடி பதிச்ச இடம். 2வது இந்த திருவிடைக்களி திருத்தலத்துல தான் முருகப்பெருமானோட காலடி பட்டிருக்கு. இந்த கோவில்ல எல்லாமே முருகன்கிறதுனால சோமாஸ்கந்தர்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா மூர்த்தங்கள்லயும் கையில வேலோட முருகப்பெருமானா காட்சி அளிக்கிறாங்க. இந்த கோவில்ல மட்டும்தான் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரே கருவறையில தரிசிக்க முடியும். அது மட்டும் இல்லாம திருப்பம் தருவான் திருவிடைக்களி முருகம்னு சொல்லுவாங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் தீர்ப்பம் ஏற்பட்டு எல்லாமே நல்லதாவே நடக்கும்.